வந்திருப்பீங்க. தூக்கத்தை போக்க காஃபியோ இல்ல டீயோ குடிச்சிருப்பீங்க. காஃபி டீ எதுவும் குடிக்காம இருக்க பசங்க ரொம்ப நல்ல பழக்கத்தை வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா காஃபி டீ குடிச்சா மூளைக்கு தேவையில்லாத அதிக சுறுசுறுப்பு கிடைச்சு கவன சிதறல் ஏற்படும். அதனால படிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு காஃபி இல்லனா டீ குடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க பசங்களா. இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமும் பாடங்களை பத்தின சந்தேகங்களும் இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 8938888277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே விஷுவலாவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோடு ஆர்வத்தையும் இணைச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். மேக்ஸில் நான் 90 மார்க் ஈஸியாக வாங்குறேன். அதுக்கு மேலே வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே வாங்குறதுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெயின் திங்ஸ் அதை 90க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் வந்து மெயின். ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நம்ம படிக்கிறோம். அது ரொம்ப மெயினாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 வந்து நார்மல் புக் பேக் கொஸ்டின். அதுக்கு மேலே இருக்கிறது புக் இன்சைட். தட் மீன்ஸ் புக் இன்சைட் கிரியேட்டிவிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கிரியேட்டிவிட்டி கொஸ்டினை எப்படி அட்டன் பண்றது, எதுலேருந்து வரும் அப்படின்னா, இப்போ 2, 3, 5, 6, 7 மறுபடியும் சொல்றேன், 2, 3, 5, 6, 7 இந்த சாப்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள அந்த 1 மார்க் எக்ஸசைஸ் 1 மார்க் சம்ஸை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அந்த 5 மார்க் அந்த 1 மார்க்ல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 5 மார்க்கை நீங்க ஈஸியா வாங்கிட முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 2 மார்க் கொஸ்டின். இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம், எல்லாத்துலேருந்துமே கேட்பாங்க. அதில் நீங்கள் மெயினாக வந்து அதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்குது, ஃப்ரேம்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டினை எந்த லெசன்லேருந்து வரும் அப்படின்னா, இப்போ 2, 3, 5, 8 இந்த லெசன்லேருந்து கேட்பாங்க. கிரியேட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஐயோ ஏதோ புதுசாக ஏதோ கொண்டு வராங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்த சமய தான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கேட்பாங்க, அவ்வளவுதான். பெருசா ஐயோ புதுசா ஏதாவது கொடுக்குறாங்களே, ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியும் அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆல்டர்னேட் பண்ணுவாங்க, ஒரு நம்பரை மாத்துறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஆல்ரெடி அந்த சம் ஆர்டர்ல பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கவர் பண்ணிடலாம். அடுத்தது பார்க்கும்போது என்னன்னா, அதே வந்து 5 மார்க் லெசன்ல 5 மார்க் உள்ளது. இப்போ 5 மார்க் எல்லாத்துலயும் பாக்குறோம். இப்போ 5 மார்க்லயும் அதே மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின் வருது. அதே மாதிரி 2, 3, 5, 8 மறுபடியும் சொல்றேன், 2, 3, 5, 8 இந்த லெசன்ஸ்ல தான் அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த லெசனை நீங்க நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினை நீங்க ஈஸியா கவர் பண்ணலாம். மேக்ஸிமம் அதுல தான் நிறைய பேருக்கு போகுது. அது கம்பல்சரி சம் கூட, அது கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க இந்த மாதிரி என்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது இப்போ ப்ளூ பிரிண்ட் வச்சு படிக்கிறோம். ப்ளூ பிரிண்ட்ல வந்து மொத்தம் வந்து 167 மார்க் டோட்டலா, அதாவது ஆப்ஷனோட சேர்த்து 167 மார்க் வரும். அதுல வந்து நம்ம 100 மார்க் தான் நம்ம ஜஸ்ட் அட்டன் பண்ண போறோம். இப்ப 90 மார்க் வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம அந்த ஈஸியான லெசன்ஸ் சாப்டர் சொல்றோம் இல்லையா, செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜிப்ரா, சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ், இந்த சம்லாம் நீங்க ஈஸியா இதுல உள்ள சம்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா பார்த்து நீங்க 90 மார்க் எடுக்கிறீங்க. அதுக்கு மேல என்னென்ன மிஸ்டேக் வருது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைன், அந்த சைன் போற பிளஸ் மைனஸ் போடும்போது நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த பிளஸ் மைனஸ் போடும்போது, அதாவது பிளஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும், பிளஸ் இன்டு மைனஸ், இந்த மாதிரியான வரும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் தான் உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுக்குது. இப்போ மென்சுரேஷன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா ஃபார்முலால போடும்போது அந்த ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி எல்லாம் போடுறோம். ஸ்கொயர் இப்போ 4/3 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போகும்போது 4/3 பை ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா டோட்டல் சம்மே ஃபுல்லா தப்பு போட்டுருவாங்க, ராங் ஆயிடும். ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உங்களால அது முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட், இப்போ மென்சுரேஷன் சம் போடும்போது உங்களுக்கு யூனிட் கொஞ்சம் நீங்க அப்போ ஸ்கொயர் யூனிட், சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்போ சென்டிமீட்டர், மீட்டர், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபுல்லா அதை கவர் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து மிஸ்டேக் வராம நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஈஸியான சம்ஸ்லயே மிஸ்டேக் பண்றாங்க. என்னன்னா ஓவர் கான்பிடென்ட், அதாவது நம்ம செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தானே, நம்ம அதை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம், மேட்ரிக்ஸ் தானே அதை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்னு என்ன மென்சுரேஷன் கான்செப்ட் பண்றாங்க, டிக்னாமெட்ரி கான்செப்ட் இதெல்லாம் கான்செப்ட் பண்றாங்க. ஆனா எது பண்ணும்போது இது ஈஸியான சம் தானே, கான்பிடென்ட்ல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மல்டிப்ளே, சாதாரண மல்டிப்ளேலயே உங்களுக்கு மிஸ்டேக் வந்தது. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த 100 மார்க்கை நீங்க எடுக்க முடியும்.
அது மெயின் திங்ஸ் எதுல மிஸ்டேக் பண்றோம், மெயினா பிளஸ் மைனஸ். இது மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணும்போது பாக்குறோம், கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம கரெக்ஷன் பண்றோம். எதுல மெயினா அதிகம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த மல்டிப்ளைல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை கொண்டு போகும்போது தான் மிஸ்டேக் வருது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மேக்ஸா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க கரெக்ஷன்ல, நம்ம அதை வச்சு தான் கரெக்ஷன் பண்ண போறோம். இப்ப 100 மார்க் எடுக்கிறவங்க பார்க்கும்போது எதெல்லாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்றது, நம்ம அதாவது ப்ளூ பிரிண்ட் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, கீவேர்டு வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றது சொல்றோம். இப்போ பாயிண்ட்ஸ்க்கு வந்து மார்க் உண்டு. பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ஸ், மேக்ஸ் பத்தி ஸ்டெப்ஸ்க்கு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுனா 1 மார்க். இப்போ வந்து வென் டயக்ராம் கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ யூனியன் பி அந்த மாதிரியான சம் வருது இல்லையா, அப்போ ஒவ்வொரு அந்த செட்டுக்கும் ஏ யூனியன் பி அப்படின்னு மட்டும் அது எழுதணும்னா அதுக்கு 1 மார்க். செட் பை செட் அது ஒவ்வொரு மார்க் 5 செட் வரும், அதுல 5 செட்டுக்கு 1 மார்க் போடுவாங்க. அதே மாதிரி இது மாதிரி தான் கீவேர்ட்ஸுக்கான அந்த ஸ்டெப்ஸுக்கான மார்க் வச்சு தான் நம்ம மார்க் அலாட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வந்து கிராஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிராஃப், ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க்கே கிடையாது. இப்போ டைம் குறைவா இருக்கு, இப்போ ஒரு 5 மார்க் எழுதணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாமெண்ட்ரி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணுங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் சொல்லுங்க, உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு மார்க் கம்மியாகாது. அந்த டயக்ராம் போடும்போது அந்த ரஃப் டயக்ராம் கம்பல்சரி போடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணுங்க. அந்த ஆங்கிள்ஸ், அந்த சென்டிமீட்டர்ஸ்ல போறதா மீட்டர்ல போறது எதுல இருக்கோ அந்த மாதிரியானதை நீங்க கரெக்டா கவர் பண்ணிக்கோங்க. அப்ப அதுலதான் மார்க் கம்மியாகும். அப்ப அந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணலன்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. சோ அதுல சென்டம் மிஸ் ஆகிறது உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த செகண்ட் எக்ஸசைஸ் செலக்ட் பண்ணுங்க. அதாவது 10.2 நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா ஏன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பிளஸ்க்கு மைனஸ் போட்டீங்கன்னா கூட அந்த சம் ஃபுல்லா மிஸ்டேக் ஆயிடும், உங்களுக்கு அந்த சென்டம் மிஸ் ஆகுது. 10 மார்க் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க செகண்ட் எக்ஸசைஸ் 10.2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு சிம்பிளா எப்படி வந்து சிம்பிளான இதான் இருக்கும். அது அந்த சம் எல்லாமே எக்ஸசைஸ்ல 6 சம் தான் இருக்கு. அது எக்ஸாம்பிள்ல இருக்க क्वेश्चंस அதுல நம்ம பாத்துக்கணும். ஏன்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சம், ஒரு எக்ஸசைஸ் சம் அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்படி கேட்கும்போது நீங்க ரெண்டையுமே கவர் பண்ணுங்க. அந்த கிராஃப்ல 10.2 ரெண்டையுமே கவர் பண்ணுங்க. அது 10.2 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். 10.1 பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கிராஃபை பொறுத்த வரைக்கும். ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாணவர் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் காயம் ஏற்பட்டாலும் வலியை பொருட்படுத்தாம விடாம முயற்சித்து கற்றுக்கொள்வதற்கு காரணம் அதுல உள்ள அதிகப்படியான ஆர்வம். அந்த ஆர்வம் படிக்கிறதுலயும் நாம கொண்டு வந்துட்டா நிச்சயம் படிப்பு நமக்கு ஒரு சுலபமான விஷயமா இருக்கும். இங்கிலீஷ்ல போயம்க்கு வந்து போயம் क्वेश्चंसக்கு 5 மார்க் இருக்கு. அதுல சூட்டபிள் ஃப்ரேஸை எப்படி கண்டுபிடிச்சு எழுதுறது? ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க பேப்பர் 2ல வந்து அந்த क्वेश्चन வந்து 5 மார்க் क्वेश्चन. ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க. எப்பொழுதுமே 10th லெவல்ல வந்து அந்த கொடுக்கக்கூடிய போயம் வந்து அது ஸ்மால் போயமோ லெங்தி போயமோ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஃபெமிலியரா தான் இருக்கும், ஈஸியான வார்த்தையா தான் இருக்கும், சிம்பிள் வேர்ட்ஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன செய்யணும், ரீட் த போயம் வெரி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ரீட் த போயம் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தீம். அந்த போயத்தினுடைய அந்த அந்த கரு, அந்த மீனிங் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வென் யூ ரீட் த போயம் யூ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த தீம் ஆஃப் த போயம். ஓகேவா? அந்த போயத்துக்கு கீழே ஒரு 4 லைன் இருக்கும், அதுல 5 டேஷ் இருக்கும். அந்த 5 டேஷ் வந்து யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா எப்படி சார் அந்த ஆன்சரை எடுக்கிறது, எப்படி அந்த ஆன்சர் இருக்குன்னா அந்த ஆன்சர் இந்த போயம்ல அவைலபிள். See when you read the poem, the phrases are there in the poem. The suitable words are there in the poem. புரியுதா? அந்த சூட்டபிள் வேர்டு அதுல இருக்கும். அந்த சூட்டபிள் வேர்டை வந்து அதை பிக் பண்ணி அதை எழுதினாலே போதும், நிச்சயமா இருக்கும். அந்த வேர்டு அது அந்த போயம்குள்ள தான் இருக்கும். அந்த போயம் வாசிக்கும் பொழுதே அதுக்கு மீனிங் தெரியும். அந்த அந்த சூட்டபிள் வேர்டு அல்லது அந்த பிரேசஸ் அந்த போயம்ல தான் இருக்கும். அதை எடுத்து அந்த டேஷ்ல போட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. அது எதுவும் குறைக்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா ஆங்கிலத்தை பொறுத்தவரையில சில கேள்விகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீங்க வெளியே தேட வேண்டியது இல்லை. ஆன்சர் கொஸ்டின்ல தான் இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து கேர்ஃபுல்லா பார்த்து அந்த ஆன்சர் எடுத்து அப்படி இந்த ஆன்சர் ஷீட் எழுத வேண்டியதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல முக்கியம் என்னன்னா ரீட் த பேப்பர் வெரி கேர்ஃபுல்லி. அது ப்ரோஸா இருக்கட்டும் போயமா இருக்கட்டும், ரீட் இட் வெரி கேர்ஃபுல்லி, அண்டர்ஸ்டாண்ட் த தீம், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். புரியுதா? ரைட் வித்தவுட் எனி மிஸ்டேக். அந்த ஸ்கிரிப்டிங்கே இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் ஆன்சரை ப்ராப்பரா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோர் என்ன, ஹையஸ்ட் ஸ்கோர் ஈஸியா கிடைக்கும். பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நாம மாணவர்களா செய்யற பெரும் தவறு ஒரு பாடம் வரலனா அதை ஒட்டு மொத்தமா தூக்கி எறிஞ்சிடுறதுதான். அந்த புத்தகத்தையே அப்புறமா தொடரதே கிடையாது. இப்படி செய்யறது சரியா?
படிப்பு என்கிறது முதல்ல பிடிக்காட்டாலும் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு கணக்கு பல பேருக்கு பிடிக்காத ஒரு பாடம். இத கண்டுபிடிச்சது யாரு என்கிற வாசகத்தை பல பேர் உச்சரிப்பதை நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு காரணம் தனக்கு வராதுன்னு நம்ம மனசுல நாமே போட்டுக்கொள்ளும் தவறான விதை. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒட்டுமொத்த மனசையும் ஆக்கிரமித்து விடுது. அந்த பாடத்தை நம்ம கிட்ட இருந்து வெகு தூரத்துக்கு அழைத்து சென்று விடுது. எனக்கு சயின்ஸ்ல வந்து கார்பனும் சேர்மங்கள் வந்து IUPACல டவுட். கார்பனும் அதன் சேர்மங்கள்ல வந்து IUPAC நேம்னா என்ன, அது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. IUPAC அப்படிங்கிறது என்னங்கன்னா IUPAC தான் IUPAC அப்படின்னு சொல்லுவோம். IUPAC அப்படின்னாக்க இன்டர்நேஷனல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சுருக்கம் தான். என்ன அப்படிங்கன்னா IUPAC அப்படிங்கிறது. இதுல கார்பன் சேர்மங்களுக்கு பேர் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஒரு 4 விஷயம் இருக்கு. அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா கார்பனோட அணுக்களோட எண்ணிக்கை என்னணும். அது எப்படி என்னணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீண்ட சங்கிலி தொடரா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுல கிளையெல்லாம் பிரிஞ்சிருந்துச்சுன்னா கிளையெல்லாம் விட்டுட்டு நீண்ட சங்கிலி தொடர் எடுத்துக்கிட்டு அது எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு அப்படிங்கறது எண்ணிக்கிட்டு அதோட எந்த பேர் சொல்லணும் அப்படிங்கன்னா அதோட அல்கேன் பேர் சொல்லணும். இப்போ 1 கார்பன் இருந்தா மீத்தேன், 2 கார்பன் இருந்தா ஈத்தேன், 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன், 4 கார்பன் இருந்தா பியூட்டேன், 5 கார்பன் இருந்தா பெண்டேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கணும். அப்ப எல்லாத்துலயும் பேர் வைக்கும்போது லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஏன்னு முடியும். அதுல ஏன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு இப்ப இணைச்சல் தொகுதியா OH குரூப் இருந்துச்சு அப்படின்னாக்க அங்க என்ன சேர்க்கணும் அப்படிங்கன்னா OL அப்படிங்கறத சேர்க்கணும். அப்ப மீத்தனால், ஈத்தனால், புரோப்பனால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன இருக்கும் அப்படிங்கிறதுனாக்க ஆல்டிகைடு குரூப் வந்து வினைச்சல் தொகுதியா சேர்ந்துருக்கணும். ஆல்டிகைடுனா CH. அது வினைச்சல் தொகுதியை சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா லாஸ்ட்ல இருக்க எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா AL அப்படிங்கிறது சேர்க்கணும். அப்ப பேர் 1 கார்பன் இருக்குன்னா மீத்தேனல், 2 கார்பன் இருக்குன்னா ஈத்தேனல், 3 கார்பன் இருக்குன்னா ப்ரோபேனல், 4 கார்பன் இருக்குன்னா பியூட்டேனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே CO குரூப் இருந்துச்சுன்னா CO குரூப் அப்படின்னா கீட்டோன் குரூப் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல அல்கேன் பேர் வச்சிருவோம். அந்த அல்கேன் பேர்ல அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கணும் அப்படிங்கன்னா 1 அப்படிங்கறத சேர்க்கணும். அப்ப 1 கார்பன் இருக்குன்னா 1 கார்பன் இருக்காது, 3 கார்பன் இருந்தா கீட்டோன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குமே. அப்ப 3 கார்பன் இருக்கும்போது என்ன வரும் அப்படிங்கன்னா ப்ரோப்பனோன், 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டனோன், 5 கார்பன் இருந்துச்சுன்னா பெண்டனோன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே இன்னொரு வினைச்சல் தொகுதி நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கன்னா COOH அப்படிங்கிறது இருக்கும். COOH அப்படி இருந்துச்சுன்னா அந்த நீண்ட சங்கிலி தொடருக்கு அல்கேன் பேர் வச்சிருவோம். வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படிங்கன்னா OIC ஆசிட் அப்படிங்கிறது சேர்க்கணும். அப்ப என்ன வரும் பேரு அப்படின்னா 1 கார்பன்ல இருந்து ஆரம்பிக்கும். 1 கார்பன்ல இருந்துச்சு அப்படின்னாக்க மீத்தனாயிக் ஆசிட், 2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ஈத்தனாயிக் ஆசிட், 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோபனாயிக் ஆசிட், 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்னு பேர் வரும். அவ்வளவுதான் நமக்கு 4 இருக்கும். ஒன்று OH குரூப் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா OL அப்படிங்கிறத சேர்க்கணும். ஆல்டிகைடு குரூப் CHO குரூப் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன சேர்க்கணும் அப்படின்னா AL சேர்க்கணும். இதே கீட்டோன் குரூப் CO குரூப் இருந்துச்சுன்னா அதுல எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன சேர்க்கணும் ONE 1 அப்படிங்கிறது சேர்க்கணும். அதுக்கடுத்து COOH குரூப் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணா எடுத்துட்டு OIC ஆசிட் அப்படிங்கிறது சேர்க்கணும். எந்த மனிதனும் தோற்க விரும்ப மாட்டான். அதனாலதான் எந்த படிப்பு சிரமமோ அதை வெறுக்கிறான். காரணம் தோத்து போய் விடுவோம் என்கிற பயம்தான். அதன் பிறகு மத்தவங்க என்ன சொல்வாங்க என்கிற வெட்கம். இந்த பயமும் வெட்கமும் தான் உங்களோட முதல் எதிரி. நம்மால முடியாது என்று நினைச்சிட்டா ஒரு குழந்தை எழுந்துக்க கூட நிற்க முயற்சிக்காது. மற்றவங்க சிரிப்பாங்களோ என்று நினைச்சா கூட எத்தனை தடவை விழுந்தாலும் அது நடக்க முயற்சிக்காது. இறைவன் எல்லா குழந்தைகளிடமும் இயற்கையாகவே தந்துள்ள விடாமுயற்சி எனும் இப்பண்பைதான் நாம தொலைச்சு விடுறோம். எனக்கு தமிழ்ல நிறைய சந்தேகம் இருக்கு. அதுல என்னன்னா கடிதம் வந்து நாங்க 10 மார்க் வாங்கறதுக்கு அனுப்புனர் பெறுனர் இதெல்லாம் வந்து போட்டு எழுதினா எனக்கு எவ்வளவு மார்க் அலாட்மெண்ட் கிடைக்கும், அது ஒரு டவுட். அதுக்கப்புறம் கட்டுரை எழுதும் போது நாங்க முன்னுரை முடிவுரை குறிப்பு பெட்டகம் இதெல்லாம் போட்டு எழுதலாமா? வரைஞ்சு கட்டுரையில மழைநீர் சேமிப்பு அதுல எல்லாம் நாங்க வரைஞ்சு கூட காமிக்கலாமா? அதுக்கப்புறம் துணைப்பாடம் எழுதும் போது பேராகிராஃபா எழுதணுமா இல்லாட்டி நிறைய டிவிஷனா எழுதலாமா? துணைப்பாடம் எழுதும் போது கண்டிப்பா குறிப்பு பெட்டகம் போட்டு எழுத வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும். முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா அவங்களுடைய குறிப்பு பெட்டகத்துல கண்டிப்பா எழுதக்கூடிய ஒரு குறிப்பை முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னுரை முடிவுரை கண்டிப்பா துணைப்பாடத்துல கொடுத்தா அவன் முழு மதிப்பெண் பெறலாம். இதை தவிர அவ கடிதம் கேட்ட அனுப்புனர் பெறுனர் அப்படின்னு எழுதும் போது கண்டிப்பா அந்த அனுப்புனர் வந்து முதல்ல வந்து காற்புள்ளி இடணும், இறுதியில வந்து முற்றுப்புள்ளி இடணும். கண்டிப்பா அதை மதிப்பெண் குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். பெறுனர் அதே போலதான் எழுதணும். பெறுனர் முகவரி எழுதும் பொழுது கண்டிப்பா அந்த கேள்வியிலே இருக்கும், ஆட்சியருக்கா இல்ல மாவட்ட அமைப்பாளருக்கா ஆர்வலர்களுக்கா, கண்டிப்பா அதை கொடுத்த ஒரு செய்தியை கண்டிப்பா அதை பெறுநர்ல கொண்டு வந்துடணும். இப்ப நம்ம எழுதும் போது பொருள் கண்டிப்பா கொடுக்கணும். எல்லாத்துக்குமே தனித்தனி மதிப்பெண் பெற வாய்ப்பு. பொருள் தனி மதிப்பெண், அனுப்புனர் மதிப்பெண், பெறுநர் மதிப்பெண், அதே மாதிரி ஐயா அப்படின்ற ஒரு சொல்ல குறிப்பிடறதுக்கு ஒரு மதிப்பெண், அவ எழுதக்கூடிய பொருளுக்கு ஒரு 4 மதிப்பெண். ஒரே மேல் முகவரி வந்து கண்டிப்பா வந்து அனுமதி கடிதம்
நண்பனுக்கு கடிதம் அதுல நம்ம ஒரே மெயில் கண்டிப்பா கொடுக்கணும், மத்த கடிதத்துக்கு கொடுக்க வேண்டாம்ன்ற ஒரு செய்தி தான் முழு மதிப்பெண் பெற வாய்ப்பு. இவங்க சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஒரே மெயில் முழுக்கவரையும் எழுதி கொடுக்கறதுனால ஒரு மதிப்பெண் குறையலாம். அதே மாதிரி பொதுக்கட்டுரை எழுதும் போது மாணவி கேட்டா ஒரு படம் வரைந்து அதை கண்டிப்பா எழுதலாம், தவறு கிடையாது. ஆனா நேரம் சரியான அளவுல இருந்தால் மட்டும் பொதுக்கட்டுரைக்கு அத மாதிரி ஒரு படம் எடுத்து வரையலாம், மத்த நேரங்கள்ல அவ வரைய வாய்ப்பு கிடையாது. இது எழுதினாலே கண்டிப்பா மதிப்பெண் உண்டு. பரீட்சையை வேதனையா பார்க்காதீங்க பசங்களா, அது நமக்கு வர சோதனை. இந்த சோதனையை நாம எப்படி வெற்றிகரமா சிக்கல் இல்லாம கடக்கணும்னு சிந்திக்கணும். அதை விட்டுட்டு அதை பார்த்து பயந்து தயங்கி தேங்கி நின்ற கூடாது. வாழ்க்கையில இதை தாண்டி இன்னும் பல சாதனைகள் நமக்காக காத்திருக்கும் போது அத இந்த பரீட்சை வந்து தடுத்து நிறுத்த நாம அனுமதிக்கலாமா? வாட்ஸ்அப்ல இன்னைக்கு யாரு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? வெக்டர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்ல 10 மார்க்ஸ் क्वेश्चंसல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி? செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு வந்து sin a plus b, அதே மாதிரி sin a minus b, cos a plus b, cos a minus b. இப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து மெயினா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் வந்து கரெக்டா இருக்கணும். இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sin a plus b எடுத்துட்டீங்கன்னா a plus bன்றப்ப டயகிராம் வந்து சர்க்கிள்ல PQ O L M. இப்போ வந்து உனக்கு வந்து பிளஸ் வரும்போது இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரைட் சைடுல என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து நீங்க வந்து கரெக்டா பாயிண்ட்ஸ் எழுதுறதெல்லாம் சைன்ல எல்லாம் நிறைய தப்பு விடுறீங்க. இங்க சைன் சேஞ்ச் பண்ணாலே இதனுடைய மார்க் உங்களுக்கு போயிடும். இப்போ அதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளஸ் வரும்போது உனக்கு டயகிராம் வந்து பெருசா வரும். இப்போ இதே இது cos a plus b க்கும் நீ பார்க்கும்போது cos a plus b க்கு இதே டயகிராம் தான். பிளஸ்ன்றப்ப PQ. இப்ப இந்த ஆங்கிள் வந்து A, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, B, அதே இதான் இங்கேயும் வரும் AB. இப்ப இங்க ஏன்னு வரும்போது அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல உனக்கு வந்து cos A sin A. இங்க ஏன் மார்க் பண்ண உடனே இங்க எழுதிடணும் நீங்க. ஏன்னா இதுலயும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இங்க cos A sin B ன்னு எழுதுறது, அது அந்த ஏன்றது கரெக்டா மென்ஷன் பண்ணாம அதுக்கு பதிலா பீன் போட்டுறீங்க, அதே மாதிரி சைன் தப்பா போட்டுறீங்க. இப்போ இங்க ஏன் எழுதின உடனே இந்த இடத்துல என்ன பண்ணிடணும்னா cos A sin A எழுதிடணும். அதே மாதிரி இங்க பீன் போட்ட உடனே அடுத்தது cos B மைனஸ் sin B. இப்போ நீங்க 10th வந்து கிராஃப் போட்டிருப்பீங்க. இப்போ கிராஃப் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவா, கீழே வந்து y வேல்யூஸ் வந்து நெகட்டிவா வரும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, 10th நீங்க போடுது, அப்ப கீழே வந்து y வேல்யூ உனக்கு வந்து நெகட்டிவா வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கிராஃப் வந்து எப்படி y வேல்யூ கீழே நெகட்டிவா வருமோ அதே மாதிரி தான் இதுலயும் y வேல்யூ நெகட்டிவா வரும். இப்போ இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் போட்டுருவீங்க நீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா a plus bன்றப்ப டயகிராம் வந்து எனக்கு எப்படி வரணும், பெருசா வரணும். இப்போ அதே இது a மைனஸ் b வரும்போது சின்னதா வரும். பிளஸ்னா பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ்னு வரும்போது இது எப்படி வரும், இப்ப sin a மைனஸ் bன்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயே வந்துரும். இப்போ இதனுடைய டோட்டல் ஆங்கிள் POX உடைய ஆங்கிள் வந்து டோட்டல் வந்து A. அங்க A எழுதின உடனே இங்க என்ன எழுதிடணும்னா cos A sin A. இப்போ அதே மாதிரியே QOX வந்து B. அங்க B போட்ட உடனே இங்க எழுதணும், என்ன எழுதணும்னா cos B sin B. அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா அந்த AB மாத்தி எழுதுறதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிளஸ்னா பெருசா வரும் ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ்னு வரும்போது சின்னதா வரும். இப்போ உனக்கு வந்து நல்லா தெரியும் sin A plus B cos A plus B க்கு ஒரே டயகிராம் தான். அதே மாதிரியே தான் sin A minus B க்கும் cos A minus B க்கும் ஒரே டயகிராம் தான் வரும். இந்த டயகிராம்ல கிளியரா இருந்தீங்கன்னா இதுல நாங்க கரெக்டா நீங்க 10 மார்க்ஸ் வாங்கிடுவோம். புத்தகத்துல இருக்க எல்லாத்தையும் எழுத்து மாறாம அப்படியே ரீபிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல பசங்களா. பாடத்தை அர்த்தம் தெரிஞ்சு படிச்சு அதை தெளிவா விடைத்தால திருத்திரவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதினா போதும், பரீட்சையில நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்கும். புரிஞ்சு படிச்ச பாடம் வாழ்க்கைக்கும் உதவும். வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.